ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஒரு இன்டீரியர் கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ்லாம் வந்து மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட பாக்ஸோட ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கேபினெட்ஸ் மட்டும்தான். நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். அதோட கேபினெட்ஸோட லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் ட்ராயர், இதில் வந்து எல்லாத்தையும் இங்கேயே வந்து முடிச்சிருவோம். ஏன்னா அங்கே வந்து ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படூரில் இருக்கும். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுனாலே வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க்குன்றது வந்து 9 to 6 அந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்லாம் வந்து கேர்கேஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேர்கேஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு, கேர்கேஸ் லிஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ளைவுட் வந்து கட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுறது. பட் என்னென்னா அந்த அசம்பிள் பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகி திருப்பி வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கேர்கேஸ் லிஸ்ட்டு வந்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம், அப்போது டைம் வந்து கொடுக்கணும். கிளைண்ட் சைட்லேருந்து டைமும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்லேருந்து டைமும் கொடுக்க மாட்டாங்க. டைம்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து டைம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல அப்படின்னா திருப்பி வந்து டைமுக்கு வந்து முடிக்க முடியாது. நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேர்கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா செப்பரேட் ப்ளைவுட்லாம் வந்து எடுத்து அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து பாக்ஸ் ஒர்க்கெலாம் கொண்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து ப்ராப்ளம் தவிர மற்றபடி எங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ஃப்ளாட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 நாள் ஒரு 15 நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஃபேக்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கேயே ரெடி பண்ணி அங்கே போயிட்டு ஃபிட்டிங் ஒர்க் வந்து பண்ணும்போது அப்போது அந்த பாக்ஸு செய்கிற வந்து டைம் டியூரேஷன்ன்றது வந்து எங்களுக்கு வந்து 0. அப்போது இங்கே பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது டே அண்ட் நைட் வந்து இங்கே பண்ணிடுவோம். அங்கே போயிட்டு ஃபிட்டிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து டோர் எடுத்துருவோம். அப்போது சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா டைமிங்லாம் வந்து ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே பண்ணிட்டு அங்கே போயிட்டு அப்படியே டைரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு தான். யாராவது வந்து புதுசாக வந்து ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியும். மெயின்டெனன்ஸ்லேருந்து 6 மணிக்கு மேலே வந்து ஃப்ளாட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால பாக்ஸ் ஒர்க்குன்றது வந்து இங்கேயே வந்து பண்ணிடுவோம். பாக்ஸில் வந்து இந்த கேர்கேஸ் இன்னர் பாக்ஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து 2 வார்ட்ரோப்ஸ். அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப்புக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் வந்து இந்த சைடு வரும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து சென்டரில் வரும். எப்படி இருந்தாலும் கூட மாற்றிட, ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான். பட் என்னென்னா அவங்க வந்து செல்ஃப், அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஸ்பேஸ் எது எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து கேபினெட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கேபினெட்ஸில் அங்கே எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டோம். நான் அந்த ஃப்ளாட்டில் வந்து டெலிவரி பண்ணுற மெட்டீரியல் கூட நான் காமிச்சிடுறேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 ட்ராஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ட்ரான்றது வந்து கொடுத்துருப்போம். ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருங்க வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ட்ராவர்ஸ்ன்றது வந்து போடுவோம். பட் என்ன அது அடிஷ்னல் சார்ஜஸ். எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் வந்து இது போட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு ட்ராயர் இல்லை 2 ட்ராயர் வந்து கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் ஃபுல்லாக வந்து கேட்டிங்க அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த வார்ட்ரோப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து 2 செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து ஓப்பன் ஸ்பேஸ், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு 3 டேண்டமோட பாக்ஸஸ். இது இப்போ டேண்டமில் நிறைய பேர் வந்து டிசைனாக வந்து உள்ள ஆக்சசரிஸ் தான் வந்து பார்ப்பீங்க. பட் என்னென்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அதோட கேபினெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது போட்டதுக்கப்புறமா தான் டேண்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 அடி கிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. 7 அடி கிட்டே இருக்கும். இது
நான் ஃப்ளாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. கீழே ஃப்ளாட்டோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து அதிகம். இதில் வந்து ஒரு 3 ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். கீழே வந்து செல்ஃப். ஆக்சுவலாக வந்து 90% ஒர்க்ன்றது வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு. வெறும் 10% ஒர்க்ன்றது மட்டும்தான் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து கேபினெட்ஸில் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து ஒர்க்ன்றது வந்து முடிஞ்சிடும். இந்த க்ராக்கரி யூனிட்டில் தான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் 2 சைடு இருக்கும். இந்த சைடும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த சைடு யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா டிசைன் லைட்ஸ்ன்றது வந்து 2 சைடுமே இருக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து செல்ஃப் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சில இடத்துல மட்டும் ஃபிக்ஸடு வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் நிறைய இடத்துல வந்து அட்ஜஸ்டபிள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுப்போம். பட் என்னென்னா இந்த சைடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிளைண்ட் சைட்லேருந்து ஃபிக்ஸடு வந்து கேட்டிருந்தாங்க. பேசிக்காக இந்த சைடு மட்டும்தான் ஒரு 2 செல்ஃப் பின் வந்து தெரியுதுங்க இல்லையா, இந்த சைடு மட்டும்தான் வந்து அவங்க மூவபுள் வந்து கேட்டிருந்தாங்க. மீதி எல்லா இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து செல்ஃபியை வந்து கொடுத்துட்டோம். ஸ்டடி யூனிட் வந்து இந்த சைடு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஸ்டடி யூனிட்லாம் வந்து இங்கேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து போட்டுருவோம். ஏன்னா அங்கே வந்து ட்ரிம் பண்ணி ஒர்க் வந்து பண்ணுறது, அந்த ஒர்க்கு டியூரேஷன்ன்றது வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி இங்கே டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஆல்ரெடி 6th ஃப்ளோரில் ஒர்க்ன்றது வந்து முடிஞ்சிடுச்சு. அது வந்து ஒரு கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா இங்கே வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. 2 சைட்டையோட சேர்த்து சொல்கிறேன். அப்போது ஒரு சைட்டோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்லாம் வந்து அங்கே வந்து கட் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அங்கே வந்து பண்ணுறதோட கம்ப்ளீட்டாகவே வந்து அங்கே போயிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு தான். இதுதான் ஸ்டடி யூனிட். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான், இந்த அவன் ஓடிஜிலாம் வைக்கிற மாதிரி. இது வந்து ரோலிங் ஷட்டரோட பாக்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 4 feet இருக்கும். 4x2 அந்த சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து ஒரு வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவர்ஸ்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாகவே அதோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 ட்ராவர்ஸ்ன்றது வந்து இப்படி தான் கொடுத்துருக்கும். ஆக்சுவலாக வந்து நிறையா வந்து மாடிஃபை வந்து பண்ணோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து சிலதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும்போது அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்லை பரவாயில்ல நான் சொன்னதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதே மாதிரி வந்து பண்ணிடுவோம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருங்க வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து ஏற்றுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடிஃபைன்றது வந்து பண்ணிடுவோம். சொன்னாங்கன்றதுக்காக தான் பண்ண மாட்டோம். இந்த அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் வந்து பண்ணிடுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து 2ஆக ஸ்பிட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இது பாதியாக வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா அப்படி எடுக்கும்போது டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து 2 டோர் வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு கேபினெட்டுக்கு வந்து 2 டோர்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் டோர், இது வந்து டபுள் டோர். அப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் டோரான்றது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த சைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் டோர்ன்றது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டோரும் பார்க்குறது வந்து அகலமாக இருக்கும். 2 அடி ஸ்டாண்டர்டு 2 அடி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ். இப்போ இதுவே வந்து 2 கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு இதில் வந்து 2 டோர்ஸ் வந்து வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா டோரோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு அடிக்கெலாம் வந்து நிறைய இடத்துல வந்து டோர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். பட் என்னென்னா இன்டீரியர் நம்ம பண்ணுறதுனால அதோட ஃபீல் வந்து நல்லா இருக்கணும், யூசேஜ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்டீரியரை பண்ணுறோம். அதுக்காக வந்து இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த அவுட்புட்ன்றதை வந்து கொண்டு வந்திருக்கோம். அவுட்புட் அப்படின்றது ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் ஒரு ட்ராயர், அதுக்கப்புறம் ஒரு கேபினெட்டோட சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வந்து ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட கேபினெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் வந்து நம்ம வந்து மேக் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.